வாடா சொல்ஜர்ஸ். ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து இந்த லவ்வர்ஸ் டே தான் போடலாம் அப்படின்னு பிளான் போட்டு வச்சுருந்தேன். அந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேமராமேனும் இல்லை, எடிட்டரோ ஊருக்கு ஓட்ட அப்படி. அதனால தான் வந்து கேமராமேனே கிடைக்காம கேமரா உமனை கூப்பிட்டு வந்து வீடியோ எடுத்துக்கிறேன். கேமராமேன் போறா, நான் கேமரா உமனை வச்சு எடுப்பேன். பொதுவாக நம்ம பார்க்குற கார்ட்டூன்லையும் சரி அனிமையிலும் சரி ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் வந்து நம்ம பிடிச்சிருக்கோம். ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் வந்து பொண்ணை பார்த்தால் மண்ணை பார்ப்பேன் அப்படின்ட்டு இருந்திருக்கும். ஆனால் சில கேரக்டர்ஸ் மட்டும்தான் ஐயோ பிகிருன்ட்டு ஜாலியாக சொல்லு விட்டு சுற்றிட்டு இருந்திருக்கோம். ஸோ அந்த மாதிரி சிம்பு கார்ட்டூன்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எடிட்டர் சிம்பு இல்லை, சிம்பு. இந்த மாதிரி சின்ன பசங்க பார்க்குற கார்ட்டூன்லையும் அனிமையிலையும் பொம்பளை பொறிய சுற்றிக்கிட்டு இருக்க கேரக்டர்ஸை பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம். அப்படின்னு ஒரு மூடு ஏத்துட்டா சரி, ஓகே, ஓரா பேசாம எவ்வளோ போயிடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை விட முக்கியமாக இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. யார் சொல்கிறா அப்படின்னா அப்போ தான் வந்து எத்தனை பேருக்கு இந்த மாதிரி கில்மா கண்டென்ட்ஸ் பிடிச்சிருக்குது அப்படின்றத நானும் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் கார்ட்டூன் கண்டென்ட்ஸ் அதிகமாக வரும், தொடர்ந்து வரும். ஓரா பேசாம வீடியோக்குள்ள போயிடலாம். நான் கந்தசாமி. இந்த ஷோ கார்ட்டூன் கந்தசாமி. முதல்ல பார்க்க போகிறது செட்ரிக். இது செட்ரிக் கார்ட்டூன் பார்த்தீங்க அப்படின்னா அடிப்படையில் இது ஒரு ஃப்ரெஞ்சு கார்ட்டூன். முதல்ல இது காமிக் புக்காக தான் வந்துருந்தது. அந்த காமிக் புக் கிட்டானதுனால இதை வந்து கார்ட்டூனாக எடுத்து இருப்பாங்க. இது என்ன மாதிரியான காமிக்ன்றதை நான் வந்து பின்னாடி சொல்கிறேன். ஒன்று சொல்லலாம் அப்படின்னா இந்த மாதிரியான ஃப்ரெஞ்சு கார்ட்டூன்ஸ்லாம் வந்து அமெரிக்கன் கார்ட்டூன்ஸ் அண்ட் ஜாப்பனீஸ் அனிமையோட ரேட்டு கம்மி அப்படின்றதுனால இந்த மாதிரி ஃப்ரெஞ்சு கார்ட்டூன்ஸ்லாம் வாங்கி சுட்டி டிவியில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் 200 ரூபாய்க்கு பண்ணுறோம். 200 ரூபாயா? ஸோ வந்து அப்படிதான் இந்த செட்ரிக்கும் சுட்டிவில் டெலிகாஸ்ட் செய்யப்பட்டது. பொதுவாகவே பெரும்பாலான கார்ட்டூன்களில் சிம்பிள் கேரக்டர்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அது மெயின் கதையாக இருக்காது. மெயின் கதை வந்து வேற ஒன்றா இருக்கும். சும்மா டைம் பாஸ் பண்ணுறதுக்கும் சும்மா காமெடி பண்ணுறதுக்கு மட்டும் இந்த மாதிரி சிம்பிள் கேரக்டர்ஸை வந்து வச்சிருப்பாங்க. ஆனால் இந்த கார்ட்டை எடுத்துட்டீங்க அப்படின்னா சிம்ப் அடிக்கிறது தான் மெயின் பாட்டாக வச்சிருப்பானுங்க. இந்த கார்ட்டூன் மெயின் பாட் என்ன அப்படின்னா இந்த மெயின் கேரக்டர் இருக்காங்களே செட்ரிக்கு. இந்த செட்ரிக் போய்ட்டு ஸ்கூல்லையே ஒரு ஏஷியன் பொண்ணு வந்து கூட படிச்சிருக்கோம். அந்த ஏஷியன் பொண்ணை பார்த்த உடனே தலைவருக்கு வந்து லவ் ஆகிடும். இந்த பொண்ணை எப்படி உஷார் பண்ணுறாரு, எப்படி கஷ்டப்பட்டு கரெக்ட் பண்ணுறாருன்றதான் இந்த கார்ட்டூனோட மெயின் பிளாட்டு. டிவி சீரியல் மாதிரி ஒரே ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு இழுத்து ஏகப்பட்ட எபிசோடுகளை ஓட்டிருப்பானுங்க. அச்சே சொல்ஜேஸ் நல்லா ஞாபகம் இருக்குது. சின்ன வயசுல வந்து நானும் தம்பியா உட்காந்து கார்ட்டூன் பார்த்துட்டு இருந்தோம். ஏய் என்னடா இது வசனமே புரியல. வசனமாடா முக்கியம், படத்தை பாருடா. இந்த கார்ட்டூன் அந்த கதையை வந்து எங்க அம்மா நல்லா கேட்டாங்க. கேட்ட உடனே செம காண்டாயிட்டு என்ன இது கார்ட்டூன் சும்மா லவ்னு வருது, இதெல்லாம் பார்த்தா பசங்க கெட்டு போயிடுங்க, இதை நீங்க பாக்குங்க, நீங்க இதான் ஸ்கூல்ல சொல்லித்தராங்களா அப்படின்ட்டு தள்ள 2 கொட்டி டிவி ஆஃப் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. அந்த டைம் வந்து நம்மளும் வந்து பெண்ணை பார்த்தால் மண்ணை பார்க்கும் சங்கத்தை சேர்ந்தவன்றதுனால அவங்க சொல்கிறாங்க கரெக்டாக அப்படின்னு தோணி இருந்தது. அதுக்கப்புறம் தான் கார்ட்டூன்லாம் பார்க்கவே இல்லை. இந்த சம்பவம் என் வீட்டில் நடக்காமல் பல பேர் எனக்கே திக்குது. இதில் வேற ட்ரில்லிங் பண்ணி வெறுப்பேற்றுறீங்களே நியாயமா? சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். இந்த மாதிரி பல பேர் வீட்டில் இந்த கார்ட்டை பார்க்காதீங்க அப்படின்னு சொன்னதுனால இதுக்கு வந்து சரியா டிஆர்பி வரல. அந்த ஒரு காரணத்தால வந்து இது சீக்கிரமே தூக்கி விட்டானுங்க. இந்த சுட்டி டிவின்றது குழந்தைங்களோட சேனல். ஆனால் அதில் வந்து லவ் பண்ணுற மாதிரிலாம் காட்டுறதுன்றது ஒரு வெறுப்பேத்தரான விஷயம்தான். ஆக்சுவலி சொல்ஜேஸ் ஒரு மோட்டர் சைக்கிள் அசோசியேஷனோட மெம்பராக கேட்குறேன். உண்மை என்ன அப்படின்னா நான் மோட்டர் சைக்கிள்லாம் கிடையாது. இதுல எதுல உண்மை? இது எல்லாத்துக்கும் ஏதமா காரணம் நான் ஏன் சுட்டியை சொல்கிறேன் அப்படின்னா அது ஒரு காரணம் இருக்குது. இந்த கார்ட்டூன் சீரீஸ் வந்து ஒரு காமிக்கை பேஸ் பண்ண உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த காமிக் சீரீஸ் ஒரு அடல்ட் காமிக் சீரீஸ். ஆக்சுவலி வந்து பெரியவங்களுக்கான ஒரு காமிக் புக் தான் அது சில்ட்ரன்ஸ் காமிக் புக்லாம் கிடையாது. எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தன்னோட பேரண்ட்ஸ் வந்து லவ் பண்ணிக்கலாம் நம்மலாம் இருப்பாங்க. இருந்தாலும் அவங்க மாதிரி சண்டை போட்டிருப்பாங்க. அந்த டைம் இந்த பையன் வந்து இந்த மாதிரி பொண்ணை லவ் பண்ணி சுற்றிக்கிட்டு இருப்பான். ஸோ அது என்ன நினைச்சு அப்படின்றத காமெடியாக தான் வந்து அந்த காமிக் புக்கில் சொல்லப்பட்டிருக்கோம். ஸோ அந்த காமிக் சீரீஸ் நல்லா வித்தால் தான் வந்து இது உருவாக்கி இருப்பாங்க. ஸோ அந்த காமிக் சீரீஸே வந்து அடல்ட் அப்படின்னா இந்த கார்ட்டூன் சீரீஸுமே வந்து அடல்ட் தான், அது பெரியவங்களுக்கானது தான். ஆனால் அனிமேட் பண்ணாலே அது குழந்தைகள் தான் அப்படின்ட்டு இந்த சுட்டி டிவி தான் வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு இதை வாங்கி டெலிகாஸ்ட் பண்ணிட்டானுங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. கார்ட்டூன் அடுத்தா பார்க்க போறது பென் 10.
நம்ம தலைவன் பென்டன் வந்து ஒரு சூப்பர் ஹீரோ, பல ஏலியன்ஸா உருமாறுவாரு. அது மட்டும் இல்லாம பல தடவை யூனிவர்ஸை காப்பாத்திருக்காரு. ஆனா தலைவங்கிட்ட இவ்வளவு நல்குணங்கள் இருந்தாலும் தலைவங்கிட்ட ஒரு வீக்னஸ் இருக்குது. அதுதான் பொம்பளை வீக்னஸ். தலைவனை பாத்தீங்க அப்படின்னா புதுசா ஒரு பொண்ணை பார்த்தா டக்குன்னு சொல்லு விடுறதான் வந்து ஒரு நேச்சரு. அவர் தெரிஞ்ச ஒரு முதல்ல சொல்லு விட்ட பொண்ணு தான் காய். அது ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா இந்த காய் தான் வந்து எதிர்காலத்துல கல்யாணம் பண்ணிக்க போற கல்யாணம் பொண்ணு. அதான் முதல் காதலே வந்து கல்யாணம் ஆயிடும். அன்று காதல் பண்ணியது உந்தன் கண்ணம் கிள்ளியது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சேம் காசு கிட்ட சொல்லி விட்டுருப்பாரு. அப்புறம் வந்து அந்த உயிரில்லாத யூனிட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, அது தலைவர் வந்து லவ் பண்ணி கிஸ் வச்சிருவாரு. உன்னை கல்யாணம் பண்ணிட்டான், என்ன பண்ணிட்டான். இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நம்ம பென்டன் வந்து மிகப்பெரிய சிம்பாக வாழ்ந்திருக்கிறார் தன்னோட வாழ்க்கையில். முதல்ல கிளாசிக்ல பொண்ணுங்களை பார்த்து சொல்லிவிட ஆரம்பிச்ச அந்த பழக்கம் ஏலியன் போர்ஸ்லயும் வந்திருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அந்த அல்டிமேட் ஏலியன்லாம் வந்து சீரியஸா போகும் இல்லையா, அவன் மட்டும் வந்து கொஞ்சம் மெச்சூர்டா காட்டு மறுபடியும் ஆன்மெட்ரிக்ஸ்ல வந்து தலைவனை பழையபடியே காட்டியிருப்பானுங்க. இந்த மாதிரி தலைவன் போற வர பொண்ணெல்லாம் வந்து சொல்லி விடுறதுனால இவரோட லிஸ்டே வந்து ரொம்ப பெருசா இருந்திருக்கும். அதோட பென்டன் ஆம்னிவர்ஸ்ல ஒரு எபிசோட்ல காமிச்சிருப்பாங்க. தலைவன் எந்த பொண்ணை சொல்லி விட்டானோ அத்தனை பொண்ணும் வந்து இவரை கல்யாணம் பண்ணிக்க வந்து போட்டி போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. மரவட்ட மாதிரி இருக்கிற உனக்கு மசால் வட்ட சைஸ்ல எங்கேயோ ஒரு மச்சம் இருக்கடா. இல்ல ஒண்ணும் இல்லடா. தேவை இந்த மாதிரி கண்ண பொண்ணுங்க எல்லாம் டாவ் அடிச்சதுனால இந்த டாவ் லிஸ்ட் வந்து ரொம்ப லென்த்தா போயிட்டு இருக்கும். அச்சி சோல்ஜர்ஸ் கரெக்டா சொன்னா போன வருஷம் வீடியோ போட்டிருப்பேன் பென்டனின் காதலிகள் அப்படின்ட்டு. அதுக்கு வந்து இந்த வருஷம் பார்ட் 2 போடலாம் அப்படின்னு பிளான் போட்டு வச்சிருந்தேன். ஆனால் அன்பார்ச்சுனேட்டிவா பாத்தீங்க அப்படின்னா பென்டனுக்கு வந்து மவுஸ் இல்லை. இப்பெல்லாம் பென்டனோட மவுஸ் வந்து குறைஞ்சி போயிடுச்சு. முன்னாடி பென்டனை பத்தி எது போட்டாலும் நல்லா பயங்கர வியூஸ் போகும். பென்டனை வந்து நல்லா கிளிப்பா வீடியோ போட்டாலும் வந்து வியூஸே போக மாட்டேங்குது. கடைசியில் பாத்தீங்க அப்படின்னா பென்டன் கரண்டே வந்து படுத்துருச்சு. படுக்கிற துளிலே படுத்துருச்சுனா ஓடுற துளி எப்படிப்பா நடக்கும்? இந்த ஒரு காலத்தால தான் இந்த வாட்டி வந்து போட முடியல. ஒருவேளை இந்த வீடியோலாம் வியூஸ் கிடைச்சுன்னா கண்டிப்பா அதை போடுறேன். அடுத்தா பார்க்க போறது ஜானி பிராவோ. ஜானி பிராவோ பாத்தீங்க அப்படின்னா ஒரு 90s கார்ட்டூன். அதாவது வந்து கார்ட்டூனோட நம்ம ஊருக்கு வரும்பொழுது அவங்க டெலிகாஸ்ட் செய்யப்பட்ட முக்கியமான கார்ட்டூன்கள்ல இதுவும் ஒண்ணு. தலைவன் எதுவும் ஃபேமஸ் அப்படின்னா சிம்படிகள் தான் ஃபேமஸே. அதனால தலைவன் வந்து இப்படி காட்டுறது, டிஷர்ட் போட்டுக்கிறது, அப்புறம் வந்து எந்த பொண்ணை பார்த்தாலும் சொல்லி வடிக்கிறது. ஆனா இது என்ன ஒரு கொடுமை அப்படின்னா இவர் மட்டும் தான் பொண்ணுல பார்த்தா லவ் பண்ணுவார். எந்த பொண்ணும் இவரை லவ் பண்ணாது. பட்டுன்னு பலால் வச்சுட்டு கம்முன்னு போயிடும். ஆச்சி சோல்ஜர்ஸ் இப்பெல்லாம் வந்து மீன் தவிர போட்டுட்டு இருக்காங்க. என்னமோ வந்து 90s கிட்ஸ்லாம் பாவம் மாதிரியும் 2K கிட்ஸா வந்து ஜொல்லு பாட்டி மாதிரியும் போட்டுக்கிறாங்க. அதான் ரொம்ப தப்பான விஷயம். நானும் 90s கிட் தான். அந்த காலம் பாத்தீங்க அப்படின்னா 2K கிட்ஸே டஃப் கொடுக்குற மாதிரி ஏகப்பட்ட சிம்பாளுங்களாம் இருந்தானுங்க. கரெக்டா +2 படிக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா காலையில ஸ்கூலுக்கே போடக்கூடாது. ஸ்கூலுக்கு போனீங்க அப்படின்னா ஜோடியா உட்காந்து இருப்பானுங்க. போடா மென்டல், பொடி பண்ணி, போடா எருமை, பொடி சைக்கோ. இந்த காலம் தான் அவன் ஸ்கூலுக்கே போக மாட்டேன். இதுக்கெல்லாம் யாரு காரணம்னா இந்த ஜானி பிராவோ தான் காரணம். ஆச்சி சோல்ஜர்ஸ் இது டெலிகாஸ்ட் பண்ணும்போது வந்து எங்க வீட்டு டிவி கிடையாது. நாங்க டிவி வாங்கும் போது ஜானி பிராவோ வந்து டெலிகாஸ்ட் பண்ணவே இல்லை. இன்னொரு காலத்தினாலேயே நம்ம தலைவனை பத்தி அவ்வளவா எனக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாம இந்த ஷோ முடிக்கும் போது ஜானி பிராவோ வந்து பாலிவுட்டுக்கு வந்துட்டாரு அப்படின்ட்டுலாம் வந்து முடிச்சிருப்பாங்க. வந்து தலைவன் பாலிவுட்டுக்கு வந்தாரா இல்ல கோலிவுட்டுக்கு வந்தாரா? ஒருவேளை ஓடி வந்த ஜானி பிராவோ இவரா இருப்பாரோ? இவரா இருக்காது. அந்த டைம் பாத்தீங்க அப்படின்னா லிட்டில் ஜான் படம் வந்திருக்கும். அந்த லிட்டில் ஜான் படம் தான் வந்து இந்த ஜானி பிராவோட படம் அப்படின்ட்டுலாம் வந்து ஒரு காலத்துல ஊட்டிட்டு இருப்பானுங்க. அடுத்தா பார்க்க போறது ஷின்சான். எப்படி ஜானி பிராவோ இந்த அமெரிக்கன் கார்ட்டூன்ல இருக்கிற சிம்புக்கெல்லாம் தலைவனா இருக்காரோ அந்த மாதிரி இந்த ஜாப்பனீஸ் சிம்புக்கெல்லாம் தலைவன் தான் நம்ம ஷின்சான். என்னடா ஜானி பிராவோ நீ எந்த வயசுல சிம்பான? 10 பண்ணி வயசுல, 8 எருமை வயசுல. ஆனா ஷின்சான் சிம்பானது எப்ப தெரியுமா? 10 வயசுல. சாரி 10 வயசுல, ஒரு 5 வயசுல. நீ பொழப்புக்கு ரவுடி, நான் பிறந்ததுல இருந்தே ரவுடி. ஒரு 5 வயசு பையன் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அவன் அடம்பிடிச்சு தான் பார்த்துருப்பீங்க. ஆனா நம்ம தலைவன் வந்து இருக்கிற எல்லா பொண்ணையும் உஷார் பண்ணதான் ட்ரை பண்ணிருப்பார். அதுவும் வந்து இவர் வயசு பொண்ணுங்களா அவர் கண்ணில் படாது. பெரிய வயசு 20 வயசு 25 வயசு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கன்னி பெண்கள் தான் தலைவன் கண்ணுக்கே தெரியும். ஆக்சுவலி இந்த சிம்பிசம் அப்படின்ற விஷயம் வந்து தலைமுறை எங்கிருந்து வந்திருக்கும் அப்படின்னா என்னுடைய தாத்தா கிட்ட தான் வந்திருக்கும். ஆனா தாத்தாவே மிகப்பெரிய சிம்பு. அவருடைய இந்த தள்ளாத வயசுலயே சொன்னா அப்படின்னா ஒரு எபிசோட்ல வந்து நம்ம தலைவன் சின்சான் வந்து நீச்சல் கத்துக்கிற அப்படின்ட்டு ஸ்விம்மிங் பூல் போயிருப்பார். அந்த டைம் சின்சான் வந்து ஸ்விம்மிங் பூல்ல ஸ்விம்மிங் கத்துக்க போவ நம்ம சின்சான தாத்தா இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா ஸ்விம்மிங்க விட்டு ஸ்விம்மிங்க சொல்லி ஆண்டி இருப்பாங்க இல்லையா அவங்க ரூட்டு விட்டுன்னு இருப்பான். இதோட பரவாயில்ல இன்னொரு எபிசோட் இருந்திருக்கும். அந்த
எபிசோட்ல வந்து அப்பம் பிள்ளையும் சேர்ந்து சமையல் செய்யற போட்டி இருந்திருக்கும். அந்த டைம் சமையலை பார்க்காம இந்த கலட்டு பையன் யாரை பார்ப்பான் அப்படின்னா அந்த போட்டி நடத்திட்டு இருக்க ஆங்கரை பார்த்துக்கிட்டு இருப்பான். ஆங்கரை பார்த்து சிம் படிச்சுட்டு இருப்பான். இது ரொம்ப மோசமான ஈவென்ட். நீ தாத்தாவா இல்ல அதுவும் கல்ட்டு பையன் தாத்தா மட்டும் இல்ல சுட்டி பையன் சின்சானும் தான். இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா சின்சானோட வாழ்க்கையில வந்து ஏகப்பட்ட சிம்பிளான விஷயங்கள் இருக்குது. நம்ம சின்சான் பாத்தீங்க அப்படின்னா ஒரு அக்கா மேல வந்து பயங்கர சிம்பா இருப்பான். ஆக்சுவலி அந்த அக்காவுக்கு தெரியாது பையன் இப்படிப்பட்ட பையன்லாம் அப்படின்ட்டு. ஏதோ குட்டி பையன் பாவம் அப்படின்ட்டு தான் இவன் வந்து நம்ம வீட்டுல தங்கிக்குப்பா அப்படின்ட்டு ஒரு எபிசோட்ல வந்து தங்க வச்சிருப்பாங்க. ஆனா நம்ம தலைவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா அந்த அக்காக்கே தெரியாம அந்த அக்காவை சிம் படிச்சிருப்பா. ஸோ இந்த மாதிரி மிகப்பெரிய பொம்பளை கேரக்டர் தான் நம்ம சின்சான் கேரக்டரே. அடுத்தா பார்க்க போறது நோபிட்டா. ப்ரோ என்ன ப்ரோ சொல்றீங்க? டோரேமான்ல அந்த நோபிட்டாவை பத்தி சிம்பிள் சொல்றீங்களே, அவன் எந்த அளவுக்கு உண்மையா லவ் பண்ணான்னு தெரியுமா, அவன் எந்த அளவுக்கு சுசுகாவை லவ் பண்ணான்னு தெரியுமா அப்படின்ட்டு நீங்க சொல்லுங்க, எனக்கு தெரியும். ஆனால் இது உண்மை என்ன அப்படின்னா நீங்க பார்த்த எல்லாமே வந்து தமிழ் டப்பிங் விஷன். தமிழ் டப்பிங் விஷன்ல எல்லா எபிசோடுமே வந்து சென்சார் பண்ணதுதான். அது வந்து முக்கியமான சில சென்சார் பண்ணிட்டு இருப்பாங்க. சென்சார் பண்ண தெரியக்கூடாதுன்றதுனால தமிழ் டப்பிங்ல வந்து அட்ஜஸ்ட் பண்ணிருப்பாங்க. அது வந்து தெரியக்கூடாதாமா, அது தெரியக்கூடாதாமா, அதனால வந்து டப்பிங் பண்ணிருப்பாங்க. ஆனால் ஒரிஜினலான ஜாமினேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம பயபுல வந்து பல கிரிமினல் வேலைகளை பார்த்து இருந்திருக்கோம். தலைவன் வந்து தெய்வீக காதல் அப்படியே அனுப்பிச்சிட்டு திருப்பீங்க. ஆனால் ஒரு எபிசோட பாத்தீங்க அப்படின்னா நம்ம டோரேமான் வந்து இப்படி ஒத்த கண்ணில் பாக்குற மாதிரியான ஒரு டிவைஸ் ஒன்று கொடுத்துருக்கோம். அந்த டிவைஸை வச்சுக்கிட்டு சுசுகா பக்கத்துல இருக்கும் போது தலைவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா சுசுகா ட்ரெஸ் மாத்திர சீனை அதுல உட்காந்து பார்த்து இருந்திருப்பான். அந்த சீன்ல பாத்தீங்க அப்படின்னா அப்படியே காமிச்சிருப்பாங்க ஜாமினேஷன்ல. இது ஒரு சாம்பிள் மட்டும்தான். இந்த மாதிரி சென்சார் பண்ண பல எபிசோடுகள் இருக்கு. அந்த எபிசோடுகள் எல்லாமே தலைவன் வந்து பயங்கர சிம்பிள் அடிச்சிருந்திருப்பான். பயங்கரமான வந்து இந்த மாதிரி கிரிமினல் வேலையை பார்த்து இருந்திருப்பான். பண்டெல்லாம் பண்ணி விட்டு கண்ணாடியை போட்டு ஊரே ஏமாத்தி இருந்திருப்பான். இந்த நோபிட்டா பயமுள்ள அவன் யாரும் நம்பாதீங்க, அவன் ஃப்ராடு பையன். அடுத்த பார்க்க போறது நிஞ்சா ஹட்டோரி. ப்ரோ என்ன ப்ரோ மொட்டையா ஷோவோட பேரை சொல்றீங்க? இந்த ஷோக்குள்ள கண்டிப்பா நீங்க வந்து சிம்பு அப்படின்ட்டு கெனிச்சியை தான் சொல்ல போறீங்க, இந்த கெவுமாயா சொல்ல போறீங்க அப்படின்ட்டு நீங்க சொல்ல வரீங்க, எனக்கு தெரியும். உண்மைனா அப்படின்னா இவங்க ரெண்டு பேரையும் விடவும் ஒரு மறைக்கப்பட்ட சிம்பு ஒருத்தன் இந்த ஷோல இருக்கிறான். அவன் தான் ஹட்டோரி. பேசிக்கல அவன் ஒரு பிளே பாய். பொண்ணுகளை எப்படி ஏமாத்தணுங்கிறதுல அவன் கில்லாடி சார். இவங்க ரெண்டு பேராவது பரவாயில்ல, கலப்படமே இல்லாம நான் சுத்தமான கெட்டவன் தான் அப்படின்ட்டு நாங்க சிம்பு தாங்க அப்படின்ட்டு வந்து வெளிப்படுத்துற மாதிரி தான் இருந்திருப்பானுங்க. ஆனா இந்த ஹட்டோரியை பாத்தீங்க அப்படின்னா நான் உத்தமங்க, நான் ரொம்ப நல்லவங்க அப்படின்ட்டு வெளியே வேஷம் போட்டு தலைவன் வந்து சந்திரி சாக்கல பல வேலையை பார்த்துருப்பான். சரியா சொன்னா அப்படின்னா ஒரு எபிசோட்ல வந்து இந்த வில்லாதி வில்லன் கெமுமாக்கி, அப்புறம் நாலு கண்ணன் கெனிச்சி, அப்புறம் செல்லப்பாடி சுஷிமாரு, அப்புறம் இந்த ஹட்டோரி ஹட்டோரியோட தம்பி இவனுங்கெல்லாம் சேர்ந்து வந்து குளிக்க போயிருப்பானுங்க. அதை வந்து அந்த குளிக்கிற இடத்துல வந்து ஒரு செவுரோட போட்டிருப்பானுங்க. செவுத்துக்கு இந்த பக்கம் பாய்ஸ் குளிச்சிங்கப்பா, செவுத்துக்கு அந்த பக்கம் கேர்ள்ஸ் குளிச்சிங்கப்பா அப்படின்னு சொல்லியிருப்பானுங்க. ஆனா செவுரு மட்டும் குட்டையா இருக்கும், எட்டி பார்த்தா தெரியும். எதிர்பாராத வரமா நம்ம செல்லப்பாணி சுஷிமா இருக்கான் இல்லையா, அவன் வந்து ஜம்ப் பண்ணும்போது அங்க வந்து அந்த பொண்ணு குளிக்கிறத பாத்துருவான். முக்கியமா அந்த ஈரன் குளிக்கிறதையும் பாத்துருவான். பார்த்து இவன் சொன்ன உடனே இதை கேட்டதே நானும் பாக்குறேன் அப்படின்ட்டு இவங்க மொத்த பேரை வந்து இவன் ஏறி ஓடுவானுங்க. இதை பார்த்துட்டு நம்ம உத்தமன் வந்து ஹட்டோரி இருக்காரு இல்லையா, இது தப்பு அப்படின்ட்டு எல்லாரையும் போட்டு டம் டம் அடிச்சுட்டு இருப்பார். இது தப்பு, இதான் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பார். இந்த மாதிரி எல்லாரையும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹட்டோரி என்ன பண்ணுவார் அப்படின்னா இவரு மட்டும் ஜம்ப் பண்ணி எதர்ச்சா பாக்குற மாதிரி மொத்த பேரையும் பார்த்துருவார். இதை காண்டாய் போன எல்லாரும் வந்து எங்களை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ எல்லாத்தையும் பார்த்துட்டியாடா அப்படின்னு வந்து காண்டாய் கிளம்பிட்டு இருப்பானுங்க. ரொம்ப குஷியோ. இந்த மாதிரிதான் வந்து தலைவன் பல வேலையில பார்த்துருப்பான். இதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு எபிசோட்ல வந்து ஒரு ஜோசியம் ஒரு எபிசோடு இருக்கும். அதுல அந்த பொண்ணுக்கு வந்து எதிர்கால புருஷனுக்கு வந்து இந்த பேர் தான் வரும் அப்படின்ற மாதிரி பேர் சொல்லியிருப்பாங்க. அந்த பேர் வந்து கிட்டத்தட்ட இந்த கெனிச்சிக்கும் இந்த கெவுமாய்க்கும் வந்து செட் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்கே நான் தான் வந்து இந்த பொண்ணோட ஆடுது ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் அடிச்சுக்குவானுங்க. இவனு பேர் அடிச்சுக்கிட்டு மாத்தி போட்டி போடுற நேரத்துல எதாச்சியா வரா மாதிரி நம்ம ஹட்டோரி வந்திருப்பான். வந்த உடனே அந்த பொண்ணு வந்து எதிர்பாராம இவனை பார்த்து ஜோசியம் சொன்னபடி இவங்களா செட் ஆயிருக்கு அப்படின்ட்டு அந்த பொண்ணு வந்து வெக்கப்பட்டுக்கிட்டு ஓடி போயிடும். வந்து இவனை போய் சண்டை போட்டிருக்க நேரத்துல சங்கடி சாக்குல வந்து சைக்கிள் ஓட்டியவர் தான் நம்ம ஹட்டோரி. கெனிச்சிக்கு ஹெல்ப் பண்றேன்ட்டு கூடவே இருந்துகிட்டு கெனிச்சிக்கே தெரியாம கெனிச்சியால உசார் பண்ண ட்ரை பண்ணவர் தான் நம்ம ஹட்டோரி.
ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உத்த மாதிரி வாசம் போட்டு மிகப்பெரிய சிம்பா சுற்றிக்கிட்டு இருக்கவர் தான் நம்ம ஹட்டோரி. ஓகே சோல்ஜர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. ஆக்சுவலி இந்த வீடியோவில் நான் சொன்னது வந்து ரொம்ப 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 கம்மி. இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட சிம்பான ஆட்கள் வந்து இருக்கிறானுங்க. ஸோ அவங்களாம் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக இந்த ஒரு பார்ட் பத்தாது. இந்த வீடியோ நல்லா போச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் பார்ட் 2 கூட பண்ணுறேன். அது நீங்கள் செய்ய வேண்டியதுலாம் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுறதும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி மச்சா அதை பாடுறா அப்படின்னு சொல்கிறதும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து மறக்காமல் ஷேர் பண்ணி அவங்களுக்கு குஷிப்படுத்துங்கள். ஸோ இந்த வீடியோ நல்லா போச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு பார்ட் 2 பண்ணுறேன். ஸோ போகலாம் அப்படின்னா வழங்க போல மண்ணை மூட்டிட்டு வேறு டாபிக் தான் போய் ஆகணும். சரி ஓகே சோல்ஜர்ஸ், வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமாக சந்திக்கிறேன். போட்றேன், பாய்.